தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த உன்னதமான நாமத்தினாலே, பிரியமானவர்களே, சத்திய வழியே நித்திய வாழ்வு என்ற வாயிலாக உங்களிடம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7 சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படி என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்போதும் நம்முடைய ஆண்டவருக்கு நம் கீழ்ப்படிந்து தான் இருக்க நினைக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் சில சூழ்நிலை நிமித்தமாக விழுந்து விடுகிறதை நாம் பார்க்க முடியும், சிந்திக்க முடியும், உணர முடியும். ஆகவே நாம் தேவனுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் தான் நம்ம வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் என் வாழ்க்கையில் எப்படி நான் கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கூட வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எந்தெந்த சூழ்நிலை நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்த்து நிதானித்து நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா. வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய செயல்பாடுகளிலும் வேத வசனத்தோடு ஒட்டி வாழ வேண்டும் என்று. அதுதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நீங்கள் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அப்போ கர்த்தருடைய வேத வசனத்தில் தியானமாக இருக்கிறது எப்படி என்றால், ஏற்கனவே மேலே சொல்லப்பட்ட வசனத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். துன்மார்க்கமாக நடக்கிறவருடைய மனுஷனோடு நீங்கள் கூடாதீங்க, பாவியாக இருக்கிற தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஜனங்களோடு கூடாதீங்க, பரியாசம் பண்ணுற ஜனங்களோடு உட்கார்ந்து கேலி கிண்டல் பண்ணி வாழாதீங்க. ஏன்னு சொன்னால், அதனால் நம்ம வேதத்தை தியானிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும், ஜெபிக்காத சூழ்நிலை ஏற்படும். தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழாமல் உலகப்புறமான காரியங்களை ஈடுபடுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சிந்தனையும் மாறிவிடும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதான் தாவீது எடுத்த உடனே சொல்கிறாரு, நீங்கள் இரவும் பகலும் வேத வசனம் தியானிக்கிற மனுஷனாக இருங்க, ஏனென்றால் அப்படி தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அப்போ யாரெல்லாம் வேத வசனம் தியானித்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்களே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் கூட வேதத்தை படிக்கும் பொழுது இப்படி தான் நம்ம நடக்க வேண்டும் என்று, எனக்காக எழுதப்பட்ட வேத வசனம் இது, எனக்காக கொடுக்கப்பட்ட அன்பின் கடிதம் எழுந்து நம்ம எடுத்துக்கொண்டு யாருக்கோ எப்போவே எதற்காகவே எழுதினா என்று எண்ணிவிடாமல், எனக்காக எழுதப்பட்ட இத்தனை ஆண்டுகள் கழித்து எனக்கு இந்த கடிதம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு நம்ம அதை படித்து அதை விசுவாசித்து அதன்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், வியாபாரம், ஊழியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் வசனப்படி நடக்கும்பொழுது பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வழியில் ஒருத்தர் நடக்கும்போது பிசாசு வெக்கப்பட்டு போவான். ஆகவே பாருங்கள், நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருளாக இருக்கிற இடத்துல லைட்டு போட்டிங்கன்னா பல்பு வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்தோடனே அந்த இருள் இடம் பூரா வெளிச்சமாக மாறும். அதே நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெளிச்சம் போன பின்பு எல்லாம் இருளாக மாறும். அதே தான். அப்போ முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நாம் தேடும்பொழுது நம்முடைய தேவைகள் காரியங்கள் எப்படி சந்திக்கப்படுகிறதோ அதே போல் நாம் தேவனோடு வாழும்போது தேவன் நம்மோடு கூடந்து கீழ்ப்படுகிற காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்படி தான் ஒன்று பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி, மாயமற்ற சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி. இப்போ மாயம்னா கலப்படமில்லாத அன்பு இருக்கணும், அங்கே கரையில்லாத அன்பு இருக்கணும். அப்போ மாயமற்றன்னு சொன்னால் மாயமான அன்பு இருக்கக்கூடாது, மாயமற்ற அன்பு. நீங்கள் நிறைய பேர் பழகும்போது, பேசும்போது, பார்க்கும்போது ஒரு பேச்சு, பார்க்காத போது இன்னொரு பேச்சு, அதே போல் பழகும் போது நம்மக்கிட்ட ஒரு பேச்சு, மற்றொரு பேச்சு, இது மாயமான காரியங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ மாயமற்ற சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. அப்போ வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவளாக இருக்கிறபடினால்
சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்றார். அப்போ நம்மளுடைய இடத்துல கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதமாக இருந்தால் நம்ம நிலையான அன்பில் இருக்க முடியாது. இன்னைக்கு அநேக ஜனங்க கிறுக்கும் கேடும் உள்ள இருதயம் உடைத்து கொண்டு எப்படியோ வாழ்கிறார்கள். இப்படி தான் வாழ்க்கை சமைத்த அந்த மாதிரி அப்படியே வாழ்ந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிந்து மாயமற்ற அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமா, மாயமற்ற சிநேகமாக இருக்க வேண்டும் வேதம் கற்றுக்கொடு. அதுக்கு மாயமற்ற சிநேகரம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ சத்தியத்தை கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். அப்போ பிசாசு ஓடி போக வேண்டும் என்றால் நாம் ஜாக்கிரதையாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்படியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருப்பினானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று. அப்போ முதல்ல ஆவிக்குள் சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை, குடும்பம், ஊழியம் ஆஸ்வதிக்கமாக இருக்கும். இப்போ குடும்பத்தில் ஒருவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆஸ்வதிக்கிறவர் இருக்கார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை நம்ம குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் நானும் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டபடியினாலே வேத வசனத்தை நம்ம கீழ்ப்படியும் போது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போடும். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது சொல்ல, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, அப்போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். வசந்த வாசிங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்க சொன்னால் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். எதில் உறுதியாக இருக்கும்போது முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். அப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னா விசுவாசம் பெருகணும். வசனத்தை நம்பும் பொழுது தான் விசுவாசம் உண்டாகும். வசனத்தை நம்பாத எப்படி விசுவாசம் பெருகும்? ஆகவே வசனத்தை கேட்கிற நீங்கள் நானும் வாசிக்கிறவர்களும் யாவரும் தேவனுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது அந்த வசனத்துக்கு நம்ம விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருக்கும் போது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர் இருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறாரு, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் ஊழியக்காரர், அதாவது உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே என்று சொல்லப்படுது. 3 காரியம் சொன்னேன். முதல் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு ஆவியில் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ரெண்டாவது விசுவாசத்தில் உறுதியாக பிசாசு ஓடி விடுவான். மூன்றாவது ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் ஜெபிக்கிற ஜெபமும் அவர் நமக்காக ஜெபிக்கிற ஜெபமும் உத்தரவாதம் கொடுக்கிற ஊழியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படினோம். உங்களை ரட்சிப்புகள் நடத்துகிற சத்தியத்தை சொல்லுகிற ஊழியர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலே வசனத்தை கேட்கிறவர்கள் வாசிக்கிற நாம் யாவரும் தேவனுக்கு முன்பாக நம்மை நடத்துகிற ஊழியர்களுக்கு முன்பாக பயபக்தியாய் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் கற்றுள்ளது. ஆகவே இந்த நாட்களிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம், விசுவாசம் எதிர்த்து நிற்போம், அப்போது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ஜெபிக்கலாம். இரக்கத்தின் ஐஸ்வரமுள்ள பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வசனத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரை பிசாசை எதிர்த்து நிற்கிற அந்த கிருபைகளை ஒவ்வொருக்கும் தந்தருளுவீராக. இந்த கால வேளையில் இந்த நாளுக்குரிய நன்மை கிருபை தொடர இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.